சிவபதி சொல்றாரு, நான் சாமி கிட்ட நான் பேசிட்டு வரேன், எல்லாரும் உள்ள இருங்க. இல்ல சிவபதி, எல்லாரும் இருக்கணும், குறிப்பா சக்தியும் வேலனும் இத கண்டிப்பா கேட்கணும். சாமிஜி கால்ல விழுந்துருங்க. நான் சக்திய சாமிஜி சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன். உண்மையா? நான் என்னைக்கிடா போய் சொல்லிருக்கேன்? சரியோ தப்போ, என்னைக்கும் உண்மையா தாண்டா இருந்திருக்கேன். குடும்பமா நம்ம இருக்கோம்னா காரணம் சாமி தாண்டா. வெறும் சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. நீயும் தாம்மா, எல்லாம் அவசியம் கிடையாது. சொல்ல வர்றத மாத்திரம் செய்ய சொல்லு, அது போதும். பதி, உன் சம்பந்திய ஜெயில இருந்து வெளியே எடுக்கவே கூடாது. ஈயநாதன் விஷயத்துல நீ தலையிடவே கூடாது. நீ சொந்தமாயிட்டோம், என்னைய தொட்டு தானே மெய்யநாதனா ஊர் முழுக்க பேசுறாங்க. அரசியல் வாழ்க்கைக்கு இது அவமானம் இல்லையா? தலையிட்டன்னா சொந்தம் கிடைக்கும். நீ தலையிடாம இருந்தன்னா அரசியல்ல நல்ல பதவி கிடைக்கும். நீ சொந்தத்துக்கே உதவலாட்டி ஊருக்கு எப்படி உதவுவாங்கன்னு மக்கள் கேட்பாங்களே. மாமாவுக்கே உதவலாட்டி அப்பா எப்படி நல்ல தலைவர் ஆவாரு? சாதாரணமான மனுஷனுக்கும் தலைவனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சாதாரணமான மனுஷன் தன்னோட சொந்த விருப்பம் வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். தலைவனுக்கு சுயநலம் இருக்கக்கூடாது, விருப்பம் வெறுப்பு தள்ளி வைக்கணும். இது தெரிஞ்சதெல்லாம் தர்மம் அதர்மம் அது ரெண்டும். சாமி, என் அப்பாவை காப்பாத்துறது தர்மம் தானே சாமி, அவர் நல்லவர். சொல்றாங்க நல்லவர்னா ஏண்டி அம்மா கொலை பண்ணாரு சொல்லலாட்டியும் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. பேசாம இருந்துட்டு என்ன காரியம் பண்ணிருக்காரு? ஆவத்தை பண்ணிட்டு தர்மமா தர்மம். பேசாம இருக்க மாட்டா? உங்க குரலை எதுக்கு அடக்குறீங்க? அவங்க குரல் தான் பொதுமக்களோட குரல். மெய்யநாதன் கொலை பண்ணிருக்காரு, சரண்டர் ஆயிருக்காரு. இந்த சமயத்துல சிவபதி மெய்யநாதனுக்கு உதவுனா மோசமான அரசியல்வாதியா சுயநலவாதியா தான் மக்கள் மத்தியில தெரிவார். மெய்யநாதன் விஷயத்துல தலையிடாம இருந்தாருன்னா மெய்யநாதனுக்கும் தண்டனை கிடைச்சிருச்சுன்னா இவரோட புகழ் இமயமலைக்கு உசந்ததா இருக்கும். நல்லது செஞ்சு புகழை உயர்த்திக்கிறத விட கெட்டதுக்கு துணை போகாம இருக்கிறது தான் பெரிய விளம்பரம். இந்த விளம்பரம் சிவபதிக்கு தேவை. இந்த வீட்டு மருமகள் சிவபதியோட வெற்றி தோல்வியில உனக்கு தான் பெரும்பங்கு இருக்கு. வந்த மருமக பூமி தேவியா மகாலட்சுமியா இந்த வீட்டை தாங்கணும். இப்படி நடந்தாதான் சிவபதிக்கு வெற்றியும் வேலனுக்கு நல்ல வழியும் நான் வகுத்து கொடுத்த பாதையில நடந்தாதான் கிடைக்கும். சக்திக்கு சொல்றதுதான் உனக்கும் பொருந்தும். நீ அப்பாவுக்கு மாத்திரம்தான் துணையா இருக்கணும். மாமனார் விஷயத்துல நீ தவறி போய் கூட தலையிடாத. உனக்கும் சக்திக்கான பெரும் பின்னடைவு. சாமி, அப்பா அரசியல் வாழ்க்கையோட சூனியமா மாறிடும். பேச்ச மீறி எதுவும் நடக்க கூடாது. நான் வர்றேன் சொல்றாங்க. இன்னைக்குதான் என் மனசுல உள்ள குறைய தீந்து. சாமி ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப யோசிக்காத, ஃப்ரீயா விடு. சாமிஜியும் அதான் ஃபீல் பண்றாரு, உங்க அப்பாவும் அதான் சொல்லியிருக்காரு. உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி நடந்து ஏதோ ஒரு சாமிஜி சொல்லி ஒதுங்கி நிக்க சொன்னா நீ நின்றுவியா? உன் இடத்துல இருந்தா அப்பா எப்படியோ போகட்டும் விட்டுருன்னு நான் சொல்ல மாட்டேன். இத சொல்லிடாத வேளா. மாமாவை காப்பாத்த எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு எங்க அப்பா. அவரு முரண்டு பிடிக்கிறாரு, ஏன்னு எனக்கு தெரியல. பார்த்தல வெளிய அவருக்கு வெளியே வர விருப்பம் இருக்கணும். அவர் ஒன்னும் குழந்தை கிடையாது, படிச்சவர். எல்லாரையும் விட அவ உலக அனுபவம் பெற்றவர். அவரே வேண்டான்னு சொல்றப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த சாமிஜி வேற நாங்க யாரும் தலையிடக்கூடாதுன்னு அவர் தீர்மானமா சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த எல்லா வழியும் உங்க அப்பாவே அடைச்சிட்டாரு. நீ வருத்தப்பட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? ரொம்ப கஷ்டம்தான். நம்ம கைய கட்டி போட்டது உங்க அப்பா தான். ஒரே சொன்னாலும் வேளா என்னால அப்படியே விட முடியாது. அப்பா ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவர். அவர் ஒரு கொலை பண்ணிருக்காருன்னா நம்புற மாதிரியா இருக்கு? ஒரு விஷயத்துக்கு அவர் எதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும்? அதுதான் எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லைன்னு நம்ம சொல்லலாம், போலீஸே சொன்னாலும் அவர் வாக்குமூலம் கொடுக்கறாரு. நீயும் நானும் சொன்னா சட்டம் கேக்குமா? உலகமே எதிரா நின்னாலும் நான் எங்க அப்பாவை நம்புறேன். ஆயிரக்கணக்கான பசங்களுக்கு தர்மத்தையும் நீதியையும் சொல்லி கொடுக்குற எங்க அப்பா நிச்சயமா அதை பண்ணிருக்க மாட்டாரு. ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் எங்க அப்பாவுக்கு துணையா நிப்பேன். நீ சொல்லட்டும் இல்ல சாமியார் சொல்லட்டும், அப்பாவுக்கு அப்புறம் தான் தெய்வமே. இதுல எனக்கு குழப்பம் இருக்கு. பிரகாஷ் பிரச்சனை பண்றப்ப எல்லாம் பொறுமையா இருந்த உங்க அப்பா என்ன செஞ்சான்னு கொலை பண்ணாரு? அவர் செய்யலன்னு நீ சொன்னாலோ இல்ல நான் சொன்னாலோ பிரகாஷ மலை மேல தள்ளி விட்டது உங்க அப்பா தான். இங்க போக வேண்டிய அவசியம் கட்டாயம் என்ன இருக்கு? பிரகாஷ் கிட்ட பயப்பட என்ன ஒளிஞ்சிருக்கு? ஒண்ணுமே இல்லாதவன் செத்த பாம்புக்கு சமம். மிரட்டி இவர் பண்ணிருக்காருன்னா ஏதோ இருக்கு சக்தி. என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பேரனுக்கு சக்தி போன் பண்றாங்க. இல்ல சக்தி, பேரா என்னால இங்க இருக்கவே முடியல, எனக்கு அப்பா நினைப்பாவே இருக்கு. நிச்சயம் இந்த கொலைய அப்பா பண்ணிருக்க மாட்டாங்க சேரா.
என்னன்னு சொல்லு சேரா. அப்பா எப்படி பிரகாஷ மீட் பண்ண போனாங்க, நீ கூட போகலையா? என்ன சேரா நடந்துச்சு? ஸ்டேஷன்ல எல்லாரும் முன்னாடியும் என்னால ஓப்பனா கேட்க முடியல. என்ன ப்ராப்ளம்? இப்பயாவது உண்மையை சொல்ல. பிரகாஷ் செல்விய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னான்னு உனக்கு தெரியுமே. இது சம்பந்தமா தான் அப்பாவை கூப்பிட்டு இருக்கான். அப்பா என்கிட்டயே எதுவும் சொல்லல. நான் பத்தி ரொம்ப யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். நான் வெளியே இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். உட்காரு. ஏன்னு அக்கா கிட்ட போய் சொன்ன? நான் அப்பா 3 பேருமே பிரகாஷ் சாகுறப்ப கூட தானே இருந்தோம். அப்பா பிரகாஷ கொலை பண்ணலங்கிற உண்மைய நீ சொல்லிருக்கலாமே, நிம்மதியாவது இருக்கும். ஏன்னே சொல்லல? நடந்ததை சொன்னா எல்லாத்தையும் சொல்லணும். அப்பா தானே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா மறைச்சிட்டேன். அக்கா நமக்கு ஹெல்ப் தானே பண்ணோம். அப்பா இப்படியே ஜெயில இருக்கணுமா? என்னன்னே சொல்ற? அப்பாவை வெளியே எடுப்போம். ஆனா பிரகாஷ் சில போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கான், சக்தி மயக்கத்துல இருக்கிற மாதிரி. உனக்கு அனுப்புனான்ல, இதுக்குதான் சொல்றேன். வச்சுதான் உன்னைய வர வைக்கணும்னு நினைச்சான். அதனாலதான் இந்த விபத்து நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சக்திக்கு ப்ராப்ளம் ஆயிரும், அவங்க ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிடும். இல்ல நிச்சயமா சக்தியை நம்ப மாட்டான் இந்த விஷயத்துல. புருஷனா இருந்தாலும் ஒய்ஃப் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா யார் ஒத்துப்பா? வாழ்க்கைக்காண்டி தான் நம்ம இதை மறைக்க போறோம். வேலனோட சந்தோஷமா வாழணும். பிரகாஷ் விழுகிறப்ப நானும் காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணேன். நம்மளால நிரூபிக்கவே முடியாது. அதனாலதான் நம்ம 3 பேருக்காண்டி அப்பா சரண்டர் ஆயிருக்காரு. இந்த விஷயத்த பெருசாக்காம யாரு வாழ்க்கையும் வீணாக்காம அப்பாவை எப்படியாவது வெளியே எடுக்கணும். இது நமக்கு இருக்க பெரிய சவால். இத பத்தி யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, சரியா? அப்பா வெளியே வந்தா போதும். எனக்கு என்னமோ பயமா இருக்குன்னு. நீ பயப்படாத, எல்லாம் கூடிய சீக்கிரத்துல சரியாயிரும். வா. என்னம்மா சக்தி, அப்பாவை பத்தி யோசிக்கிறியா? ஆமா பாட்டி, என்னாலேயே இதை நம்ப முடியல. எவ்வளவு பெரிய மனுஷன், அவருக்கு இந்த நிலைமையா? எல்லாமே என் குடும்பத்துக்கு ஏன் நடக்குது? தலை நிமிந்து வாழ்ந்த குடும்பம், காசு பணம் இல்லாட்டியும் கௌரவமா வாழ்ந்த குடும்பம். எங்க வாழ்க்கை எப்படி தலை நிமிரும்னு எங்களுக்கு தெரியல. பசங்களை செட்டில் பண்ணிட்டு நிம்மதியா இருக்க வேண்டிய வயசுல அனுபவிக்க கூடாத கஷ்டமெல்லாம் எங்க அப்பா அனுபவிக்கிறாரே பாட்டி. பொண்ணா என்னால எங்க அப்பா கூடயே இருக்க முடியலையே. அது மனுஷங்க மாதிரி போன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் பாட்டி. யாரு சொல்லியும் அவர் கேட்கலன்னா வேற என்னமாச்சும் உங்க அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கும். சாமிஜி சொன்னா அதுல பல அர்த்தங்கள் இருக்கும். இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட பேசி தெரிஞ்சுக்க பாரு என்ன விஷயம்னு. அவரு 4 விஷயம் தெரிஞ்சவரு. யோசிக்காமையா இந்த பழிய தூக்கி அவர் மேல போட்டு பாரு. என்னமோ இந்த விஷயத்துல ஏதோ இருக்கு, தெரியலையே பாட்டி. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எதுக்கும் தயாரா இருக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. இது சக்தி, சாமிஜி சொன்னதுக்கு அப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்? வீட்டை மீறி நீ எப்படி இந்த விஷயத்துல தலையிடுவ? இந்த சுவாமி சொன்னா அதை மீற உனக்கு தைரியம் இருக்கா? அப்பா கஷ்டப்படுறது எந்த சாமி சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் பாட்டி. மனசு முழுக்க அந்த எண்ணம் தான் இருக்கு. எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே பாட்டி. வாழ்க்கையில இதுதான் நடக்கும்னு நம்ம முடிவு பண்றது இல்ல சக்தி. எல்லாமே விதி, கர்ம வேணா. நீ முதல்ல சாப்பிடுமா. அவரு எப்ப வெளியே வரணும்னு இருக்கோ அப்ப நிச்சயம் வந்துருவாரு. நீ நல்லதாவே நினை, அதே நடக்கும். சாப்பிடுமா. எனக்கு பசிக்கல பாட்டி. அப்பா குற்றவாளியா கம்பிக்கு பின்னாடி நிக்கிறாரு. விதிப்படி நடக்கட்டும்னு நான் எப்படி விட முடியும்? அப்பா வெளியே வர முடியும். பசி தூக்கம் எதுவுமே எனக்கு பிடிக்காது. சொன்னாலும் இது விதியா இருந்தாலும் என்னால ஏத்துக்க முடியாது. போராடி எங்க அப்பாவை வெளியே கொண்டுட்டு வருவேன். மனசுக்கு தெரிஞ்சு வற்புறுத்த எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆறு சக்தி, உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இவ்வளவு நேரமா சக்தி எதுவுமே சாப்பிடல, நீயாவது சாப்பிட வை. பாட்டி நான் பாத்துக்கிறேன். நீயும் உங்க அப்பா மாதிரி பிடிவாதம் பிடிக்காத. வா சக்தி சாப்பிடலாம். வேண்டாம் வேலா, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நானும் இன்னும் சாப்பிடல தெரியுமா? உங்க அப்பாவை வெளியே எடுக்கணும்னா நீ சாப்பிடணும் சக்தி, அப்புறம் பேசிக்கலாம். அப்பாவை வெளியே எடுக்க முடியுமா? அது நடக்குமா? அப்பா மனசு வச்சா அது நடக்கும். அது உன்கிட்டதான் இருக்கு. சாப்பிட்டு நிதானமா யோசி, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். பட்னி இருந்தாதான் கஷ்டம் தீரும்னா இல்லாதப்பட்டவங்க வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது. நீ எதுக்குமே தீர்வு கிடையாது. உன் கோவம் கஷ்டம் எல்லாத்தையும் சாப்பாட்டுல காட்டாத. இதுவும் ஒரு வகையில சாமி தான். வந்து உட்கார்ந்து சாப்பிடு. எனக்கு ஹெல்ப் பண்றியா? என்ன கேட்ட சக்தி? என்கிட்டயா? தான் கேட்க முடியும். நீ நினைச்சாதான் உதவியே பண்ண முடியும். செய்வியா வேலா? மலருமா? நாளை பார்க்கலாம். கனடாவின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.